ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயங்க. இந்த இடத்துல தான் என் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் நடந்தது. ஸோ அப்போ வந்து நான் பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு ஒரு மாஸ்டர் கிடச்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து என் லைஃப்பை மாற்றுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக அதை படித்தோன்னா நம்ம வந்து அப்டேட் ஆகும். இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வந்து அடுத்த கட்ட மூவ் ஆகும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அந்த கோர்ஸ் எடுத்துக்கணும். அந்த சில பேர் வந்து இப்போ என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு மென்டார்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வருவாங்க. பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் அப்பப்போ அவங்களோட கருத்துக்களை நான் எடுத்துக்கிருவேன். அந்த மாதிரி சில பேர் வருவாங்க. சில பேர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். சில பேர் ரொம்ப மீடியமான ஒரு பேமெண்ட் வச்சுருப்பாங்க அவங்களோட கோர்ஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு மென்டார்ட்ட நான் வந்து ஒரு மாஸ்டர்கிட்ட நான் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பான அமௌண்ட்டு அந்த டைமில். ஆக்சுவலி என்னோடய ஃபீஸே அதை விட அதிகம். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு டஃப். அந்த அமௌண்ட் கொடுத்து அந்த கோர்ஸ் படிக்கணுன்றது எனக்கு ரொம்ப டஃப்பான ஒரு காலகட்டம். அது வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ எனக்கு தோணிடுச்சு ஆக்சுவலி அதை படித்தா எனக்கு மைண்டில் வந்து ட்விஸ்ட், அதாவது அடுத்த கட்டம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? ரொம்ப பெரிய தைரியம் வேணுங்க அதுக்கு. ஆக்சுவலி அந்த டைமில் ஆல்ரெடி கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. அந்த பணம் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை நான் என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். என்னால் அதை வந்து என்ன சொல்கிறது, பேலன்ஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி கடன் வாங்கி அந்த கோர்ஸ் நான் படித்தேன் அந்த டைமில். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதனை மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து அந்த அமௌண்ட் கொடுத்து அந்த கோர்ஸ் நான் படித்தேங்க. அந்த மந்தில் மட்டும் என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து 4 lakhsங்க. வந்து அன்பிலீவபிள். ஆனால் உண்மை அதுதான். நான் வந்து ஒரு 50Kக்குள்ளே என்னோடய ட்ராவல் இருந்துகிட்டு இருந்தது. மந்த்லி வந்து அதுதான் என்னோடய வருமானமாக இருந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் சடனாக ஒரு 4 lakhsன்றது வந்து இட்ஸ் மிராக்கிள் தான் நான் சொல்வேன். பிகாஸ் அந்த கோர்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தது. அதாவது லட்சங்கள் நம்மளால் பார்க்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது எனக்கு அந்த கோர்ஸ் தான். அதுக்கப்புறமா நிறைய மாறிடுச்சுங்க. அந்த மைண்ட் தாட், அந்த ஃப்ரீக்வன்சியே மாறிடுச்சு. இப்போ லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. அந்த தாட் ஃபார்மும் படத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்ற அந்த தாட் ஃபார்மும் மாறிடுச்சு. பட் அன்றைக்கி அந்த ஸ்டெப் நான் வைக்கலை அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை லைஃப்பில் நான் பார்த்துருக்க முடியாது. இப்போ வரைக்கும் நான் அந்த ஒரு நார்மலான அந்த பேலன்ஸ்டான லைஃப்பில் தான் நான் போயிருப்பேன். ஒரு சர்வைவல் லைஃப்பில் தான் நான் போயிருப்பேன். எனக்கு அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமே அந்த கோர்ஸ் தான் எனக்கு. புரியுதுங்களா? அப்போ நாம் ஆக்சுவலி இந்த இடத்துல பணம் பிரச்சனையானா பணம் பிரச்சனை இல்லை. நமக்கு அது முக்கியமாக, அது வேணுமா, அது நம்மளை மாற்றுமா, அது நம்ம லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்ற அந்த டெசிஷன் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டேங்க. உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.